அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நம்ம இதை கேட்கக்கூடாது, தவக்கல் வைக்கணும், அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் என்று நம்ம நம்பணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை தவறாக புரிந்து கொண்டு செய்யப்படுகிற வியாக்கியானத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, உயர்ந்த தரஜாவை அடைவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனிமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது இந்த சூஃபிசத்தினால், சூஃபிசம்ங்கிறாங்கல்ல, தரீகா, பையத்து, முரீது, பீரு, ஷேഖ்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த சித்தாந்தத்துக்காரர்கள் கண்டுபிடித்த இன்னொரு தத்துவம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய அன்பை அதிகம் பெற வேண்டுமானால், மறுமையில் முதல் நிலை முஸ்லிம்களாக நாம் திகழ வேண்டுமானால் அதற்கு நம்ம சில தியாகங்களை பண்ணணும். என்ன தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முழுமையாக நம்ம தனித்திருக்க வேண்டும், தனிமையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். யாரோடையும் பேசாம, யாரோடையும் உறவு வைக்காம, இந்த உலகத்திலேயே விஷயங்களில் மூழ்கி விடாமல் நம்ம அப்படியே முழுசாக தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத இஸ்லாத்தின் பெயரால் சில பேர் சித்தரிக்கிறார்கள். நம்ம அது இது உலகம், ஆசை, வாசம், வியாபாரம், தொழில் போய் சொல்லி பிராடு பண்ணி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி எவ்வளோ நடந்து போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் அல்லான்னு சொல்லி என்ன செய்யணும், பள்ளிவாசலில் உட்காந்து தவம் செய்யணும், அல்லது குகைகளை தேடி போய், காடுகளை தேடி போய் அங்கே போய் உட்கார்ந்துக்கிறணும், மக்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த நிலை. நாம் அப்படி செய்கிறோமோ இல்லையோ, அப்படி செய்கிற ஆளை உயர்ந்தாலும் நம்மளே நினைப்போம், நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நம்மளே என்ன நினைக்குவோம், அவர் கல்வத்தில் இருக்காரு, கல்வத்து நாயகம்லாம் பேர். கல்வத்துனா என்ன, தனிமையில் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த கல்வத்து என்ற பெயரில் தனித்திருப்பது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், சில மகான்கள் என்ற பெயரில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சில ஆட்களை பற்றி பெரியார்களை பேசும் பொழுது, அவர் நிக்காஹ் கூட பண்ணாமல் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து கொண்டவர் அப்படின்லாம் சொல்றாங்க. நிக்காஹ் பண்ணாமல் இருந்தவர்களை எல்லாம் அவுலியாக்கள், மகான்கள் கூட நம்ம சொல்றோம். அப்ப நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அந்த சிந்தனை விதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, திருமணம் செய்து கொள்வது சாதாரண மக்களுடைய நிலைமை, திருமணம் செய்யாமல் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஓப்பான நல்லடியார்கள் இருக்காங்களே, அவங்களுடைய ஸ்டேஜ். உங்களுடைய ஸ்டேஜ் கூடுதல் ஸ்டேஜுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், இப்ப நாகூர்ல ஒருத்தர் அடங்கியிருக்கிறாரு, அவருடைய வரலாறுல ஒரு கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, என்னை சேர்ந்தவன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டா, திருமணம் செய்யல என்று சொன்னா அவர் என்னை சேர்ந்தவரை இல்லை, நம்ம லிஸ்ட்ல வரமாட்டார்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம என்ன பண்றோம்னா, அவர் திருமணம் செய்யலைன்னு சொல்லிக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்னு சொல்லிக்கிறோம். திருமணம் செய்யலை என்ற வரலாறு உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்ல சரியா இருக்காது. திருமணம் செய்யறது ரொம்ப ஒரு சுன்னத், கண்டிப்பா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஆயிஷா நாயிட்ட கேட்டுவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க குறைவான அமல் செஞ்சா கூட போதும், நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், நம்ம போய் உயர்ந்த நிலை அடைவதாக இருந்தால் நம்ம கூடுதல் தியாகம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு நான் இரவு பூரா நின்று வணங்குவேன், இன்னொருத்தர் செய்யறாரு நான் பகலெல்லாம் இப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பேன், இன்னொருத்தர் செய்யறாரு சொல்றாரு நான் நிக்காஹ் பண்ணவே மாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் 3 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே, இந்த மாதிரிலாம் சொன்ன ஆளுக்கு யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நான் உங்களை விட ஜாஸ்தியா பயப்படுறேன், நீங்க தான் அல்லாஹ் பயப்படுறீங்களா? உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். அப்படி அஞ்சுவனாக இருந்தும் கூட நான் என்ன செய்யறேன், திருமணம் செய்யறேன், மனைவி மக்களோட வாழ்றேன், பிள்ளை குட்டி பெறுறேன், தொழவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன், நோன்பு வைக்கவும் செய்யறேன், சில நாள் வைக்காமலும் இருக்கிறேன், இப்ப பார்த்தாலும் நோன்பு நான் வைக்கல, இப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு நான் இருக்கல, கல்யாணமே பண்ணாம அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கல, இப்படி செய்வது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வல்லாஹி அல்லாஹ் மேல் ஆணையாக, இன்னீல அக்ஷாக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு உங்களை விட அதிகமா நான் தான் பயப்படுறேன், வ அத்காக்கும் லஹு, அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாகத்தான் இருக்கிறேன், ஆனாலும் லாக்கின்னி அசூம உஃப்திரு, நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், வைக்காமலும் இருக்கிறேன், சில நாள் வைக்கிறேன், சில நாள் வைக்காமல் இருக்கிறேன், சல்லி அற்புது, தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் தொழவும் செய்வேன், முடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், தூங்கும்போது தூங்குவேன், தொழும்போது தொழுவேன், நிசா,
பெண்களை மணமுடிக்கவும் செய்கிறேன். பமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை வந்து புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை, என் வழிமுறையை யாராவது புறக்கணித்தாரையானால் அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்று அந்த சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அவங்களே வந்து என்னை சேர்ந்தவர் இல்லைங்கிறாங்க. இது புகாரியில் 5063வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இப்படி புறக்கணித்தவர்களை என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று எச்சரிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணலன்னா அவரை போய் மகான்னு சொல்றோம், அவர் அவுலியான்னு சொல்றோம். குணகுடி மஸ்தான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் கல்யாணமே பண்ணல. கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, கல்யாணம் பண்றவன அந்த கிண்டல் அடிக்கிறார். கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, இன்னும் கல்யாணம் பண்ற பயங்கரமான தப்பு மாதிரி, அது செய்யறது வந்து ரொம்ப பாவமான காரியம் மாதிரி, அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கிற மாதிரியும் எல்லாம் நினைஞ்சிருக்காரு. ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசை வைத்தையோ வையத்தில் பெண் கொண்ட பெயர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறாரு. கல்யாணம் பண்ணு வைங்க, ஆடு மாடு வீடு இதெல்லாம் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மறப்பாக்கிடுவாளாம். பொம்பளை கல்யாணம் பண்ணீங்க, ஆட்டை தேடு மாட்டை தேடு வீட்டை தேடுமாலாம், ஆண்டவனை மறப்பாக்குவாள் அந்த நாரிகள்னா பொம்பளைங்க. அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயையோ வையத்தில், அந்த நாரிகள் மேல பொம்பளைகள் மேல ஆசை வச்சு இந்த உலகத்துல பெண் கொண்ட பேர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறாரு. பெண் கொண்ட பேர்னா கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ணவங்க பட்ட பாட்டை பேசுவோமாங்கிறார். அப்ப கல்யாணம் பண்றது தப்புங்கிறாரு, கேடுங்கிறாரு, கேவலம்ங்கிறாரு, இழிவுங்கிறாரு. தானும் திருமணம் செய்யவில்லை, அவ்வளவு நபிமார்களையும் கிண்டல் அடிக்கிறான். அவ்வளவு நபிமார்களும் திருமணம் செஞ்சாங்களா இல்லையா? எல்லா நபிமார்களுடைய அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், உமக்கு முந்தி நாம் எந்த நபியை அனுப்பினாலும் வஜஅல்னாலஹும் அஸ்வாஜன் வதுர்ரியத்தன், அவ்வளவு பேருக்கு நம் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் அல்லாஹ் சொல்றான். ஒரு நபி கூட கல்யாணம் பண்ணாமல் இருந்தது இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படி ஒரு சுன்னத்தை கேலி செய்யக்கூடியவர்களை எல்லாம் நம்ம குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறோம், சாஹுல் அமீது பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறோம். இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஏன் எப்படி நினைக்கிறோம்? இதுதான் நல்லது நினைக்கிறோம். நம்ம எல்லாம் ஆசாபாசத்தில் மூழ்கிட்டோம், அவர் ஆசாபாசத்தில் மூழ்கல. எப்படி கணக்கு பண்றோம்? நம்ம எல்லாம் ஆசாபாசத்தில் வந்து மூழ்கிட்டோமா, அவர்கள் ஆசாபாசத்தை எல்லாம் வென்றெடுத்துட்டாருங்களாம். அப்ப நபிமார்கள் வெல்லலையோ? இந்த ஆசாபாசத்தை எல்லாம் நபிமார்கள் தோத்துட்டாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு முடியாத ஒன்று உயர்ந்த நிலை வேற எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறைவனால் யார் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். அப்ப அந்த மாதிரி திருமணம் செய்யாமல் இருப்பது எல்லாம் ஒரு நல்ல காரியம். சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த கல்யாணம் காட்சின்னு ஈடுபட்டுக்கிட்டு கல்யாணம், அதனால பிரச்சனையை லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. இந்த பொண்டாட்டி பிள்ளை தான் காரணம். நம்ம மட்டும் இருந்தாலும் அரைக்க அப்படி அரிசி தானே, நம்ம மட்டும் இருந்தோம்னு சொன்னா ஒரு வயிற்றுக்கு சோறு அவ்வளவுதானுங்க. இதுக்காக வேண்டி ரொம்ப பிராட் பண்ண மாட்டோம், ரொம்ப தெல்லுமுள்ளு பண்ண தேவையில்லை. சும்மா வச்சோமா கஞ்ச காய்ச்சனமா குடிச்சோமா போயிட்டு இருக்கலாம். அதிகமாக நம்ம சம்பாதிக்கணுங்கிறது எங்க வருது? அந்த வீட்டில் ஏசி வாங்கிட்டாங்க, இந்த வீட்டில் பில்டிங் கட்டாங்க, அந்த வீட்டில் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லி பெண்களும் பிள்ளைகளும் கேட்கிற காரணத்தினால்தான் ஒரு மனுஷன் நிறைய தப்பு செய்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு உஸ்மான் இப்னு மலூன் என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் முழுசா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன். அர்ப்பணிக்க போறதா இருந்தா வந்து எனக்கு ஆசையாகவும் இருக்குது, கல்யாணம் பண்ணு ஆசையும் இருக்குது, அர்ப்பணிக்கவும் ஆசையா இருக்கிறது. அதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன வழின்னு கேட்டா, ஆண்மையை நீக்கிக் கொள்வது. நான் ஆண்மை நீக்கம் செய்ய போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்படி நீக்கிட்டோம்னா வேற மாதிரி வராதுல, தப்பு தண்டா பண்ணாம இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து அல்லாஹ்வுக்காக நம்மளை அர்ப்பணிக்கவும் செஞ்சிடலாம். கல்யாணம் பண்ணாம இருந்து இடக்கு முடக்காக நடந்துருச்சுன்னு வைங்க, அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆண்மையை நீக்கி கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், அப்படியே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் அனுமதி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அனுமதி இல்லைன்ட்டாங்க, முடியாது. அப்ப சொல்றாங்க, உஸ்மான் இப்னு மலூன் என்பவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி அனுமதி கேட்டாரு. ஆனால் என்ன, இது எங்க இருக்கு? புகாரில 5074வது ஹதீஸ்ல இருக்குது. இதை வந்து சாத் இப்னு அபீ வக்காஸ் சொல்றாங்க, அவருக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு அனுமதித்திருப்பார்களே ஆனால் நாங்கள் எல்லாம் அதையே செய்திருப்போம். எல்லாரும் அப்படி திங்க் பண்ணி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நிறைய பேர், எதுக்கு இந்த சம்சார வாழ்க்கை நமக்கு என்னத்துக்கு, நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலையை உண்டு, பள்ளியாசை அப்படி தொழுகை நோன்பு இபாதத்துன்னு போய்கிட்டே இருக்கலாமே, என்னத்துக்கு இந்த சனியெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆளை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. உஸ்மான் இப்னு மலூனை விட்டு நீ போய் பர்மிஷன் கேட்டு பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு பாருன்னு. ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, அந்த விளையாட்டுல இங்கே கிடையாது, அந்த விளையாட்டுக்கு அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அவருக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்திருப்பார்களே ஆனால் நாங்களும் ஆண்மை நீக்கம் செய்திருப்போம் என்று அந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில 5074வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் சூஃபிசம் செஞ்ச வேலை.
இஸ்லாத்தை வந்து கரெக்டான வடிவத்தில் புரிஞ்சு கொள்ளாம அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஈடுபடுறோம் என்பதை அவர்கள் சுய இஷ்டப்படி புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் வந்து உனக்கு என்ன கடமையாக்கணும், அதைத்தான் செய்யணும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் தான் நமக்கு பசியை ஏற்படுத்தி இருக்கிறான், அவன் தான் அந்த உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான், அவன் தான் பலவிதமான சிந்தனைகளை உண்டாக்கி இருக்கிறான். அவனுக்கு தெரியும் எதை கண்ட்ரோல் பண்ணலாம், எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எதை அனுமதிக்கலாம், எதை அனுமதிக்க கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு ஆசையை அறுக்க சொல்லி நமக்கு சொல்லவே இல்லை, ஆசையை கட்டுப்படுத்த தான் சொல்றான். ஆசை இருக்கக்கூடாது, அறுத்து எரிஞ்சிட்டு போ அப்படிங்கிற மார்க்கம் இல்லை. அதை ஹலாலான முறையில் செஞ்சுக்கப்பா. நல்லா பசிக்கிறா, நல்லா சாப்பிடணுமா, பிரியாணி வேணாலும் சாப்பிடு, அதுக்கு மேலே தேவாமிரதத்தை வேணாலும் சாப்பிட்டு போ. அது எப்படி இருக்குன்னு அது வந்து ஹலாலான முறையில் இருக்கணும், அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்கணுமே தவிர அனுமதிக்கப்படாத முறையில். இப்படித்தான் அல்லாஹ் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறானே தவிர வேற ஒன்று இல்லைன்னு விளங்கி இருந்தார்களே ஆனால் இது மாதிரியான சிந்தனை வராது. இது வந்து இந்த மாதிரியான ஒரு டைப்பு. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு துறவரம் அந்த அளவுக்கு போகாட்டா கூட முழுசா பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிக்கிற மாதிரி கதையில் என்ன செய்யறது, பேருக்கு பொண்டாட்டி வச்சுக்கிற வேண்டியது. ஒரு வாட்டு பள்ளியாசில் உட்காந்துருப்பார், என்ன செய்யறாரு, மகான் இப்படி ஆள் தெரியுமா, ஊட்டையும் நினைக்க மாட்டேங்கிறாரு, இப்போ பார்த்தாலும் அல்லாங்கிறாரு, அப்படிங்கிற இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தாலும் நின்று வணங்குறாரு, இப்போ பார்த்தாலும் ஒரே தொழுகை ஒரே இபாதத் அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம் பாருங்க. இப்படியான மூழ்கி திளைத்தல் என்பது நல்லது என்று நினைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்படி நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரியா? இதை இஸ்லாம் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை நம்ம கடமையாக்கி இருக்குது. இஸ்லாம் பொண்டாட்டிக்கு செய்கிற கடமையை பொண்டாட்டிக்கு செய்கிற கடமைன்னு சிலது இருக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்கிற கடமைன்னு இருக்கிறது. அட நமக்கு செய்கிற கடமையே இருக்க, நம்ம கண்ணுக்கு செய்கிற கடமை, நம்ம உடலுக்கு செய்கிற கடமை, நம்ம வயிற்றுக்கு செய்கிற கடமை, நம்ம காதுக்கு செய்கிற கடமை அப்படின்னு சொல்லி நிறைய கடமைகள் நம்ம சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கடமைக்காக மற்ற கடமையை விட்டேன்னு சொன்னால் எல்லா இடத்துல பாவி ஆயிருவேன். எல்லாத்தையும் அவன் தானே கடமையாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையை வழங்கி கொள்ளாமல் என்ன செய்யறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறோம். இதே மாதிரி ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலத்தில் இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போறாங்க. அங்கே அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த அம்மா யாரு, இந்த பொம்பளை யாருன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்கே ஒரு புதுசாக ஒரு அம்மா வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. மன் ஹாதிஹி, இந்த பொம்பளை யாரு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யாரா, எப்படிப்பட்ட ஒரே தொழுகையிலே மூழ்கி கிடக்கிறாளா, சரி தெரியாது உங்களுக்குங்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த பொம்பளைவா நீங்க யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுலானா இந்த பொம்பளை இப்படிப்பட்ட பொண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ததுக்குரு மின் சலாத்திஹா, இந்த பொம்பளையுடைய தொழுகையை பற்றி விழாவாரியா ஆயிஷா நாயகி விளக்குறாங்க. தக்பீர் கட்டினாங்கன்னு வைங்களேன், அப்படியே மூழ்கிடுவாங்கல்ல, அப்படி அம்மாவில் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி எல்லாம் அதிகமாக தொழுவாங்களோ அதை வந்து சிலாகித்து பாராட்டி சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருப்பா இருக்கு, கேட்கவே அருவருப்பா இருக்கு. நிறுத்து, என்ன பேசுற, ஆயிஷா நாயகி அறிமுகப்படுத்துறாங்க. இன்னாருடைய மக இன்னார்னு சொல்லுவியா, ஒரே தொழுகை தான், ஓ தொழுகையில் மூழ்கி கிடக்கிறாள் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தணுன்னே நிறுத்துன்றாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அலைக்கும் பிமா துத்தீக்கும், உங்களுக்கு எது இயலுமோ அதை செய்யுங்கள். மார்க்கம் என்ற பெயரில், வணக்கம் என்ற பெயரில் எதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். வல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சலிப்பு வராது. நீங்க 24 மணி வணங்க அல்லாஹ்வுக்கு சலிப்பாகி போயிருமா, உனக்கு தான் சலிப்பு வரும். உன் நிலையை அனுசரித்து நீ அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ்வுடைய நிலையிலிருந்து நீ பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு வந்து எல்லாம் உன்னை பார்த்துட்டே இருந்துச்சுன்னா பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு சலிப்பா சோர்வா அசதியா, அவன் நிலையிலிருந்து பார்க்காத, உன் நிலையில பாரு. உனக்கு சலிப்பு வரும், உனக்கு சோறு வரும். 2 நாளைக்கு 10 நாளைக்கு இப்படி செய்வேன், 11 நாள் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டு போயிடுவேன். இல்லை நடக்குமா, அல்ல வேற கடமைகளை நீ தவறிடுவேன். ஒன்றும் இதை விட்டு ஓடி போயிடுவேன், இல்லைன்னா அல்லாஹ் சுமத்தின வேற வேற கடமைகள்லேருந்து குறை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தியை புகாரில 43வது ஹதீஸில் பார்க்கிறோம். அப்ப இந்த சூஃபிசம் என்ற பெயரில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக எங்களை அர்ப்பணித்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா, அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கு அதெல்லாம் மறந்து விட்டு எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல், எப்போ பார்த்தாலும் இந்த தஸ்பீஹ் மணி, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பாதை, எப்போ பார்த்தாலும் தப்லீக், எப்போ பார்த்தாலும் சில்லா. எங்க ஒரு சில்லாவில் போயிட்டார், வீட்டில் போய் கேட்டார், எங்க அவரே சில்லாவில் இருக்காரு, எப்போ கேட்டாலும் சில்லா, எப்போ கேட்டாலும் ரவுண்ட்ஸ். அப்ப வேற வேலையில் வேற வேலை இருக்கு இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இது எப்ப பார்த்தாலும் ஜில்லா, எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் ஊட்டிட்டு இருக்க கூடாது. தஸ்பீஹ் ஊட்டும்போது தஸ்பீஹ் ஊட்டணும், என்னும்போது எண்ணு, வேற வேலைகள் இருக்குல்லப்பா உனக்கு, அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதானே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதே மாதிரி இன்னொரு தடவை சொன்னார்கள், புகாரியில் 20வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம், இதா அமரகும் மினல் அமாலி பிமா யுத்தீகூன். மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடக்கூடிய நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு இயலுமானதை தான் ஆணையிடுவார்கள். பயங்கரமானது சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 7 நாள் 28 280 நாள் வர வேண்டும்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஏவுனார்களே, ஆனால் அவங்களுக்கு எது சாதாரணமாக முடியுமோ, மக்களுக்கு எது சாத்தியமாகுமோ, அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கவனித்து கொண்டு அவங்களுடைய மற்ற கடமை எல்லாம் செய்து கொண்டு அதுக்கெல்லாம் குந்தகம் இல்லாத வகையில் எது செய்ய இயலுமோ அதைத்தான் ஆணையிடுவார்களே தவிர, பயங்கரமான ஒன்றை சொல்லி இதுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஓட்ட வைக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவ மாட்டார்கள். அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, இன்னா லஸ்னாக ஹைஅத்துக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் என்ன உங்களை போலவா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது போதும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அட்வான்ஸாக எல்லாம் மன்னிச்சு விட்டான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்கள் மாதிரிலாம் நாங்கள் கம்மியான அமல் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லா பார்த்தையும் எல்லாம் மன்னிச்சு விட்டான், மன்னிச்சுன்னு அட்வான்ஸ் சொல்லிவிட்டான். நீங்கள் செஞ்ச அமல் பூரா உங்களுக்கு நன்மையில் வர வைக்கப்பட்டுரு, பாவம்னு ஒன்று இல்லாமல் போயிடுது, செஞ்சால் கூட எல்லாம் மன்னிச்சிடுறேங்கிறான். எங்கள் கதி அப்படியா? அப்போ நாங்கள் நிறைய சேர்த்து வச்சுக்கணும்ல, அதனால எங்களுக்கு அதிகமாக சொல்லுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயன்றதை கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பத்தலைங்கிறாங்க. என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்றீங்க, மகரிப்புக்கு பின்னாடி 2 ரக்காத் தான் தொழுகிறோம், 20 சொல்ல வேண்டியதானே? அப்படி உதாரணமா இந்த மாதிரி என்ன செய்யற, சுபுக்கு முன்னாடி 2 தானே, ஒரு 10 வச்சுக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இதை கம்மி கம்மியா சொல்றீங்களே எல்லாமே. உங்களுக்கு போதும், எங்களுக்கு போதுமா? உங்களுக்கு பெரிய தரஜா இருக்கிறது, அதனால நீங்க ஒன்றும் செய்யாட்ட கூட சொர்க்கத்தை எல்லாம் போட்டுருவான், எங்க கதி எப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை இன்னல்லாஹ கது கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக மா தஅഖர், உங்களுடைய முன்பாவம் பின்பாவம் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான், உங்களுக்கு அது போதும், எங்களுக்கு பத்தாது, ரொம்ப சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப சொல்லுங்கன்னு கேட்டா என்ன செய்யணும்? இவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தில் இருந்திருந்தால், ஆஹா இவ்வளவு உயர்வான கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள், அற்புதமான கோரிக்கையாச்சே, இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர்களே, சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. சந்தோஷப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்களா, கோபப்பட்டார்கள். எந்த அளவு கோபப்பட்டார்கள்னா, ஹத்தா யுரஃபல் கலபு ஃபி வஜிஹி, முகத்துல கோபம் தெரிகிற அளவுக்கு. கோபம் உள்ளுக்குள்ள லேசான கோபம் இல்ல, அந்த கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப சொல்லுங்கன்னு கேட்கறாங்கல்ல, அப்படியே முகம் அப்படி மாறுது, அந்த முகத்துல தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கோபிக்கிறாங்கன்னு. அந்த கோபத்தை பயங்கரமா வெளிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், இன்ன அத்காக்கும் வ அலமக்கும் பில்லாஹி அன, அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்தவன் நான், அவனை நன்கு பயப்படக்கூடியவன் நான், நன்கு பயப்படுறவனுக்கு இது போதும், நான் செய்யறது போதும், போ நல்லா பயந்துக்கிட்டு தான் இவ்வளவு செய்கிறேன், நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு தான் செய்கிறேன், இவ்வளவுதான், நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாதுங்கிறாங்க. அப்ப அதிகமா செய்கிறேன் என்று ஆர்வப்படக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க என்று சொன்னா, கோபப்படுறாங்க என்று சொன்னா, அப்ப இருக்கிறது தான் மார்க்கம். எவ்வளவு சொன்னாங்களோ தான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நீங்க வாட்டுக்கு எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுடைய சம்பவம், சல்மான் பார்சி அவங்களுடைய, இது எங்க இருக்கு, புகாரியில் 20வது ஹதீஸ்ல இருக்கு. இப்ப சொன்னது அம்ர் இப்னு ஆஸுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அம்ர் இப்னு ஆஸ் யாரு, புது மாப்பிள்ளை, அப்பதான் கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேங்கிறாரு. ராத்திரி பூரா நோன்பு வச்சிருக்காரு, பகல் பூரா தொழுகிட்டே இருக்கிறாரு. மனைவின்னு ஒருத்தர் இருக்கிறாள், அவளோட நம்ம சந்தோஷமா அதை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறார். இப்படி இருந்தவன ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் வருது, இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இருக்காரு, அவர் மனைவிலாம் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. புகார் தெரிவிச்சவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அவர் தேடி போறாங்க. கூப்பிட விட்டு கூட விசாரிச்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் நேரா அவர்கிட்ட போறாங்க. என்னப்பா உன்னை பத்தி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது, என்னமோ திருட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி போறாங்க. தொழுகிறாருன்னு சொன்னா நல்லது நடப்பான்னு சொல்லலாம்ல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாருன்னு. அப்படியா, அது மாலை வாங்கிட்டு வா, உடனே போடுவோம். அப்படிப்பட்ட காரியம் தானே. இந்த சூபியாக்கள் பார்வையில் எடுத்துக்கிட்டோம்னா, சூபி சமூகங்கள் அந்த போலிகள் இவங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா, எப்ப பார்த்தாலும் நோன்பு, எப்ப பார்த்தாலும் தொழுகை என்பது பாராட்டுக்குரிய காரியம் தானே. பாராட்ட போகல, என்ன திருடி நாங்க தப்பு செஞ்சா கண்டிக்க போவோமே, அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படியே சிறந்தாலும் இந்த வர்றேன் இந்த மாதிரி ஸ்டைல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அந்த கேட்ட உடனே அவரை தேடி போறாங்க. போய் கேட்கறாங்க, அல முஹ்பர் அன்னக தக்கூமுல் லைல வ தஸுமுன் நஹார், நீ என்ன ராத்திரி பூரா நின்று வணங்குறியாம, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறியாம, அப்படி ஒரு மெசேஜ் வருது, உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா இன்னி அஃபாலு தாலிக்கிறேன், அப்படித்தான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னக இதா ஃபஅல்த தாலிக, நீ இப்படி நடந்து கொண்டாயானால், ஹஜமத் ஐனுக, உன் கண்கள் சோர்வடையும், வனஃபகத் நஃப்சுக, உன்னுடைய உடல் ஆன்மா பலவீனம் அடையும், ஒ இன்னலி நஃப்ஸிக ஹக்கா,
உனக்கு செய்யற கடமைன்னு ஒரு சில கடமை உனக்கு இருக்கிறது, ஒலி அஹ்லிக ஹக்கா, உன் குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கிறது. அதனால ஃபசும் வாஃப்திர், நோன்பு கொஞ்ச நாளைக்கு வை, கொஞ்ச நாளைக்கு நோன்பு விடு. வகும்மனம், தொழவும் தூங்கு, தொழவும் செய், தூங்கவும் செய், நோன்பு வைக்கவும் செய், வைக்காம ஏறி. இதான்ப்பா மார்க்கம். ஒரே நோன்பு ஒரே தொழுகன்னா வேற வழியெல்லாம் இல்லையா? உடம்பெல்லாம் பார்க்க வேணாமா? உடம்பை கவனிக்க வேணாமா? அப்படின்னு சொல்லி கண்டிப்பதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை கண்டிக்கிறாங்க. புகாரியில 1153, 3419, 5199 இந்த ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி ஏறக்குறைய இதே மாதிரியான சம்பவம் சல்மான் பார்சி அவர்களுடைய வரலாறு நடக்கிறது. சல்மான் பார்சி என்பவர் பாரசீக நாட்டு ஈரானை சேர்ந்தவர். பார்சினா ஈரான் தானே, ஈரான்ல இருந்து அகதியா வர்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, மக்காவுக்கு போன பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன பிறகு ஒரு மக்காவாசியையும் ஒரு மதீனாவாசியையும் ஒரு வெளியூர் வாசியையும் ஒரு உள்ளூர் வாசியையும் ஜாயிண்ட் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், மக்காவில இருந்து அகதியா வந்திருப்பார்கள், அவரை பிடிப்பாங்க. மதீனாவில் உள்ளவரை பிடிப்பாங்க. உங்க ஊருக்கு வந்துட்டாங்கல்லப்பா, நீ இவரை பிரதரை வச்சுக்க, நீ இவரை வச்சுக்க, நீ இவரை வச்சுக்கன்னு ஜாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஜாயிண்ட் பண்ணோன்னு அவர் என்ன செய்வார்? மதீனாவை சேர்ந்தவர் சொத்துல பாதியை கொடுப்பாரு, வீட்டில் பாதியை கொடுப்பாரு. ஒரு போர்வை வச்சிருந்தா பாதி போர்வை கிழிச்சு அவருக்கு கொடுப்பாரு. ரெண்டு சட்டை இருந்தால் அவருக்கு ஒரு சட்டையை கொடுத்துருவாரு. ரெண்டு பேரச்ச மரம் இருந்தால் நீ ஒரு மரத்தை வச்சுக்க, நான் ஒரு மரத்தை வச்சுக்கிறேன் பாரு. இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியாக நெஞ்சாரவர் பிரித்து கொடுப்பாரு. இந்த மாதிரி சல்மான் பார்சிங்கிறவர் ஈரான்ல இருந்து வந்துட்டார் அகதியா. இவங்கெல்லாம் மக்காவில இருந்து வந்திருந்தாங்க. சல்மான் பார்சி வந்து ஈரான்ல இருந்து அகதியா வந்த உடனே அவரை என்ன பண்றாங்க? அபுதர்தா என்பவரோட சேர்த்து விடுறாங்க. அபுதர்தாங்கிறவர் மதீனாக்காரர், சல்மான் பார்சிங்கிறவர் வெளியூர்காரர். அவங்க ரெண்டு ஜாயிண்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரராக இருந்துக்கிறீங்க அப்படின்னு இவர் சகோதரன் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வியாபாரத்துக்கு போய் நைட் வருவார். ஒரு நாள் வர்றாரு, அபுதர்தா இல்லாத நேரம் வந்தா அபுதர்தாவுடைய மனைவி இருக்கிறாங்க. மனைவியை பார்த்தா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வேலை வெட்டி அந்த சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பாங்களோ, ஒரு கறி பிடிச்சி போய் ஒரு மாதிரியா ஒரு பட்டை அடிச்சு போய் தலைக்கு என்ன செய்வாம, அது என்னமோ ஒரு வாழ்க்கையை வெறுத்த ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பஞ்சை பராரியுடைய கோலத்தில் அந்த அம்மா வந்து காட்சி தர்றாங்க. அவர் கேட்குறாரு, ஏமா இப்படி இருக்கிற, கொஞ்சம் நல்லபடியாக இருக்க வேண்டிய எந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அபுதர்தாவுடைய மனைவிட்ட, உம்முதர்தாட்ட. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆமாம் உங்கள் சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்ருக்காங்களே, அந்த ஆளுக்கு வந்து ஒரு உலகத்தில் ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கிற நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. நான் எதுக்கு அலங்காரம் பண்ணணும், நான் எதுக்கு நீட்டாக இருக்கணும், நான் நீட்டாக இருக்கிறான் தான் என் கணவர் என்னை பார்த்து ரசிக்கணும், அப்போ தான் நான் நீட்டாக இருக்கலாம், அவருக்கு தான் அந்த உலகத்தில் ஒரு தேவையும் இல்லையே, நான் என்னதுக்கு அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் விளங்கிட்டார் பாயிண்ட, என்ன நடப்புன்னு நினைச்சினாரு, விளங்கிட்டாரு. சரி வரட்டும் பார்ப்போம். என்ன வர்றாரு அவர், வந்தவொடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பகலில் வந்துடுறாரு. வந்தவொடனே பாயா சாப்பிட அப்படிங்கிறாரு. சாப்பிட வேணாம், நோம்புல வச்சுக்கிறேன், இதான் செஞ்ச மிஸ்டேக். டெய்லி நோம்பு, டெய்லி வணக்கம், பகல் பூரா நோம்பு, ராத்திரி பூரா வணக்கம். அப்போ அபுதர்தா வர்றாரு, பகல் நேரம் சாப்பிடு, அசர் நேரமாக இருக்கும், மகரிபா இருக்கலாம், ஏதோ ஒரு நேரம் சாப்பிடுங்கிறாரு. அதெல்லாம் சாப்பிட நோம்பு, நோம்பா நான் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். இழுத்து வச்சு நோம்பு முறிக்க வச்சு விடுறாரு. இழுத்து வச்சு என்ன செய்யறாரு, நோம்பு வச்சாலும் நோம்பை விடு, என்னோட நீ சாப்பிட நினைப்ப, நீ சாப்பிடலன்னு நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட வச்சு விட்டாரு. நோம்பையும் எடுத்து விட்டாரா. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனோட படுத்து தூங்குறாங்களா. இவர் படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் இவர் எந்திரிச்சிடுறாரு. யார்? அபுதர்தா. எந்திரிச்சு தக்பீர் கட்டி தொழுவ போறாரு. சுபு வரையும் தொழுகிறதுக்காக வேண்டி பிடிச்சி சட்டையை பிடிச்சி பட பேசாம அப்படிங்கிறாரு, தொழுவ விட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னடா இருந்தாலும் இடைஞ்சல் பண்றாருன்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இவர் தூங்கியிருப்பாரு அப்படி நினைச்சு மாற எந்திரிக்கிறாரு. மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்யறாரு, தொழுவ போறாரு. பிடிச்சி இழுத்து பாடு, அவர் முடிச்சுட்டு இருக்காரு. பர்பஸை இதுக்காக வேண்டி, அவர் எப்பவும் முடிக்க மாட்டார், கண்ணுடைய கடமையில ஒழுங்கா செய்யறவர். இவரை திருத்துறதுக்காக என்ன செய்யறாரு, அவர் தூங்காம படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பாடு மறுபடியும் இழுத்து போட்டுறாரு. அப்புறம் வந்து அப்புறம் மூணாவது தடவை வந்து என்ன செய்யறாருன்னா, இரவுடைய கடைசி ஆன உடனே, அப்படி ஹதீஸ்ல வருது, இரவுல கடைசி ஆன உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா வந்து இவர் எழுப்புறாருங்களா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுவோம், இப்போ தொழுவோமாப்பா, ஒரு 3:30 மணி 4:30 மணி அந்த மாதிரி, 5 மணிக்கு ஃபஜ்ர் வருதுன்னா ஒரு 4:30 மணி அந்த மாதிரி கடைசின்னு வருது. இரவுடைய கடைசி ஆன உடனே எழுப்பி இப்போ நம்ம ரெண்டு பேரும் தொழுவோம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இரவு தொழுகையை தொழுகிறாங்க. அந்த தஹஜ்ஜத்தை தொழுகிறாங்க. தொழுது முடித்தவொடனே இவருக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு அபுதர்தாவுக்கு. இப்படி ஒரு மனுஷனை போய் நம்மளோட சேர்த்து விட்டுருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம நோம்பையும் எடுத்து நம்ம தொழுகையும் எடுத்து எல்லாத்தையும் பாழாக்கிட்டாரு, இதை போய் ரசூலாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுபுகுல போய் தொழுது முடிச்ச உடனே முதல் வேலை என்னது, இந்த ஆள் சரியில்லை, இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, என் நோம்புக்கு எடுத்து என் தொழுகையை பாழாக்கி. அப்போ என்ன சார் சல்மான் என்ன பண்றாருன்னு கேட்டா,
இவளையும் கெடுத்துட்டு தொழுகையெல்லாம் அவனுக்கு அவர் கடைசி நேரத்தில் தொலை வச்சுவிட்டு ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி செய்யாதப்பா, நீ சும்பு அப்திர், நோன்பு வச்சுக்க, நோன்பை விடவும் செய்யி, வக்கும் வனம், தொலைவும் செய்யி, தூங்கவும் செய்யி, இன்னலி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா, உன் உடம்புக்குன்னு செய்யற கடமை உனக்கு இருக்குப்பா, இன்னலி ஐனிக்கு அழைக்க ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை உனக்கு இருக்குப்பா, இன்னலி சௌஜிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை உனக்கு இருக்கிறது, இன்னலி சௌரிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய விருந்தினருக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை உனக்கு இருக்கிறது. அதனால இன்னபி ஹஸ்பிக்க அந்த சூமக்குள்ள சஹரின் சலாசத் ஐயாமின், 3 நாளைக்கு மாசத்துல ஒருக்கா நோன்பு போய் எல்லாம் அவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் கேட்குற மாதிரி இல்லை, அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வரி தான் சொன்னாங்க. இப்படியே சொன்னார், இந்த மாதிரி உனக்கு சொன்னார் சல்மான், ஆமாம் சதக்க சல்மான், ரசூலுல்லாஹ் சொன்ன அவ்வளோதான். சல்மான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. சல்மான் பாரிசி உன்னை கெடுத்தாரு, எப்போ அதான் கரெக்டு, நீங்க தப்பு, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சதக்க சல்மான், சல்மான் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தி புகாரியில் 1968, 6139 என்ற ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டால், இந்த சூஃபிசம் என்ற பெயரில் அல்லாஹ்வை நெருங்குறோங்கிற பெயரில், ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என்ற பெயரில் இப்படி ஒரு நச்சு கருத்தை விதைத்து உலகத்திலிருந்து அப்படியே அவங்களை தூரமாக்கிறது. தூரமாக்கினால் என்ன ஆகும் தெரியுமா? பிற மதத்து மக்கள்லாம் பார்ப்பாங்க, மாடி அளவு சந்திர இஸ்லாமா, இஸ்லாம்னா பொண்டாட்டியும் போடுவோம் இல்லை உட சொல்லிடுவாங்க, இஸ்லாம்னா அவன் பிள்ளைகள்லாம் தெருவில் நிற்கணும், அனாதை நிற்கணும் என்ற மாதிரியான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டை நல்லது செய்ய நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லது கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. இயற்கையான மார்க்கம், வாழ்க்கைக்கு ஏற்ற மார்க்கம், நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம், எந்த ஒரு சட்டத்தையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத ஒரு சட்டத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தரவே இல்லை. அவ்வளவு அழகான மார்க்கத்தை தந்திருக்காங்க என்பதை விளங்கி கொள்ளணும். சும்மா வாட்டுக்கு முடிச்சிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு அம்மாவை பத்தி சொல்றாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, இரவுல தூங்குறதே கிடையாது, அவங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்டே புகழ்ந்து சொல்றாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ராத்திரியில் தூக்கங்கிறது கிடையாது, ஒரே இபாதத் தானே அப்படின்ற உடனே அந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஏய், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது பெரிய தப்பு, டேஞ்சரான விஷயம். புகாரியில் 1151 ஹதீஸில் பார்க்கிறோம். இதே மாதிரி தொழுகையில் நிறைய விஷயங்கள், அதாவது ஜமாத் தொழுகையில் ஒருத்தர் நீளமா தொழுகிறதுனாலே ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. ஜமாத் தொழுகை ஒருத்தர் பெருசாக தொழுவிக்கிறாரு, இருக்கிற மக்கள் நோயாளி, பலவீனமானவர், பெண்கள், சிறுவர்கள், தேவை உடையவர்கள்லாம் இருப்பாங்க. இவர் வாட்டுக்கு 1.5 மணி நேரத்துக்கு நீட்டினாருன்னா மக்கள் சடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா? இது கம்ப்ளைண்ட் வந்தோன்னு செய்யறாங்க, இன்னும் மின்கும் முனஃபிரீன், விருப்பு ஏற்றக்கூடியவர்கள் உள்ள இருக்கிறீங்க. தீன்ல ஆர்வத்தை ஊட்டணும். நீங்க சொல்றதை பார்த்து இப்படியா இதா மார்க்கம், அல்லாஹ் போலீஸ் ஓடுறான் இல்லைங்க, புள்ள பிடிக்க வர்றாண்டு அல்லாஹ் போலீஸ்னு பேரு எதுக்கு வந்தாங்கன்னு வைக்கல, தொலைக்கு தான் கூப்பிட வர்றாங்க. அதை வெறுப்பு ஏற்றி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, டே அல்லா போலீஸ், நாங்களாம் சின்ன பிள்ளைகள் அல்லா போலீஸுமோ, அல்லா போலீஸ் வருது ஓடு, அப்போ அல்லா போலீஸ் இந்த அளவுக்கு ஓடுற அளவுக்கு நினைஞ்சிட்டாங்க. அப்படி ஆக்கிடக்கூடாது. மார்க்கத்தை விரும்புகிற அளவுக்கு, மார்க்கத்தை நேசிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அது சொல்றாங்க. இன்னும் மின்கும் முனஃபிரீன், உங்களில் வெறுப்பு ஊட்டக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம குர்ஆனே ஓதுறோம். அல்லாஹ் இது எங்க இருக்கு? புகாரியில் 702, 6110, 7159 இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதுறீங்க, குர்ஆனை ஓதிட்டே இருக்கிறீங்க, ஓதும்போது என்ன செய்யும்? ரொம்ப நேரம் ஓத முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் ஓதணும்னு அப்படியே ஒரு மாதிரியா நெளிக்கும், ஒரு மாதிரியா டயர்டாக ஒரு மாதிரி இருக்கும், முதுகுலி இது மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா தூக்கத்துக்கு கெஞ்சும், உட்காந்துருக்க முடியாத மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணனே, நம்ம என்ன செய்யறது? குர்ஆனை ஓதியே முடிக்கணும், கண்ணை கசக்கிட்டு வெங்காயத்தை தடவிக்கிட்டு அதை சுக்கு காப்பி குடிச்சிக்கிட்டு என்ன செய்யறது? இன்னொரு 1/2 மணி நேரத்தை ஓட்டுறது. அப்புறம் முடியாட்டு என்ன செய்யறது? மறுபடியும் என்ன தயார் பண்ணிட்டு வெங்காயம் வச்சுக்கிட்டுலாம் ஓதி இருக்கிறாங்க, அப்படிலாம் செஞ்சிருக்கிறோம் நம்ம எல்லாம் கூட. வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயத்தை தூக்கம் போயிரும்ல, வெங்காயத்தை அப்படி கண்ணில் தடவை தூக்கம் போயிடும். எலுமிச்சம்பழம் தோல் எடுத்து வச்சுக்கிறது, அதை கண்ணில் தேய்ச்சிக்கிறது, அது ஒரு காந்துமா அப்படியே இப்படி ஓதுறது. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதணும் தெரியுமா? மஅத்தலஃபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் ஒன்றித்து இருக்குமே அந்த அளவுக்கு தான் ஓதணும். அப்படியே ஈடுபாடு மாதிரி இருக்கா ஓதிக்கிட்டு இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கா அப்படி வச்சுட்டு போய் உட்காந்துக்கணும். அது குர்ஆனை வெறுத்துக்கிட்டு எப்படாவது முடியும் இப்படி செஞ்சு அவன் இப்படி எல்லாம் விரும்புவானா? உனக்கு என்ன ஈடுபாடு இருக்கு அதில்? அப்போ உன்னை வருத்தி கொண்டு, உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, உன்னை ஜூஸ் அப்படி செய்கிறாங்களே, இது சூஃபிசத்து சித்தாந்தம் தானே. ஒரு ராத்திரியில் முழு குர்ஆனையும் முடிக்கணும்னு நினைச்சிட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே சபீனான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன சித்தாந்தங்கிறீங்க? இதெல்லாம் சூஃபிசம். உன்னை யார் இப்படி சொன்னா? இப்படி யார் 30 ஜூஸ் ஒரு ராத்திரியில் ஓதி முடிக்கணும் உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு?
அப்படி அந்த மார்க்கம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் வந்து இந்த இந்த நச்சுக்கிருமிகள், சூபிசம் என்ற பெயரில் வந்த நச்சுக்கிருமிகளால் வந்த கேடுகள், இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது புகாரில் இந்த குர்ஆன் ஓதுற சம்பந்தமான ஹதீஸ் புகாரில 5060, 5061, 7364, 7365 எல்லாம் இருக்கிறது. ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலக்கல் முத்தனத்திஊன், மூழ்கி திளைக்கிறார்களே அவர்கள் ஹலாக் ஆகிவிட்டார்கள், நாசமா போயிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க. இப்படி மூடுறான் பாருங்க தீனுக்குள்ள. முத்தனத்தி ஒன்று சொன்னா அப்படி அளவு கடந்து அப்படி எக்ஸ்ட்ரீமா போறது தீன்ல, மார்க்கத்தில் வந்து அது என்ன செய்யறது, எல்லை கடந்து போறது. இப்படி செல்லக்கூடியவர்கள் ஹலாக் ஆகிவிட்டார்கள் சொல்லி 3 தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லாமே ஒரு அளவு, எல்லா அளவு மார்க்கத்தில் வந்து எல்லாமே லிமிட். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம்ங்கிறான அதை வந்து இஸ்லாம் வந்து இபாதத்து வரைக்கும் அதை கடைப்பிடிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் எல்லாமே அளவு, எல்லாமே லிமிட். அந்தந்த லிமிட் அவரவருக்கு ஒரு லிமிட்டை அவரவர் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு பஞ்சாயத்தில் யாருக்கும் விருப்படையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்போ பார்த்தா நல்லாவுடைய பாதன் இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த 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 பொம்பளை நிலையிலிருந்து என்ன பாவி எத்தனை எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோமே அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப ஒரு சாரார் ஒரு 50% பொம்பளை இருக்காங்கல்ல, நீ 50% ஆம்பளை இப்படி போயிட்டீங்கன்னா 50% பொம்பளை இஸ்லாத்தை வெறுத்துருவாங்கல்லம்மா, இஸ்லாத்தானே வெறுப்பாங்க. இப்படி ஒரு மார்க்கமா? ஒவ்வொருத்தரும் எப்படி பொண்டாட்டி பொறுத்து ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க, இந்த போய் கட்டிட்டு இப்படி அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. எல்லாரும் விரும்புறதா இருக்கு. இஸ்லாம்ங்கிற எப்படி இருக்கும்னு கேட்டா, மகன் விரும்புவான், அப்ப விரும்புவான், பொண்டாட்டி விரும்புவா, அம்மா விரும்புவா, அத்தா எல்லாரும் விரும்பக்கூடிய மார்க்கம் இது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் செஞ்சு ஒருத்தனுக்கு விருப்பமா இருந்து 9 பேருக்கு வெறுக்கிறதா இருந்தால் அப்ப இஸ்லாம் அப்படி மார்க்கம் கிடையாது. எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் விரும்பக்கூடிய வழியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நெறிப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரமுறைப்படுத்துவதற்காகத்தான் தூதர்களால் அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ஒரு கயிறு ஒன்று அப்படி தொங்குது பள்ளியாசல் உள்ள. மஸ்ஜித் நபவி தானே, குச்சி தானே இருக்கு, அந்த பேரிச்ச மர மட்டைகள் தான் போடப்பட்டிருக்கும், பணம் ஜாத்து மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு கைத்தை கழிவு தொங்க விட்டுருக்குது. என்ன இந்த கயிறு எப்படி திரும்பி தொங்குதுன்னு கேட்குறாங்க. பள்ளியாசலுக்கு வர்றாங்க, அப்படி ஒரு கயிறு ஒன்று தொங்குது. இது என்ன கயிறு தொங்குது அப்படின்ற உடனே, அது வந்து ஜைனபுடைய கயிறு. அது இந்த கயிறு என்னது, ஜைனபுனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஜைனபு தான் அந்த கயிறை போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க, தொழுவும்போது தூக்கம் வந்துடுறான், கீழே விழுந்துடுறாங்களாம். அதை இடுப்பில் கட்டிக்கிட்டு தொழுவுறது, தூக்கம் வந்தாலும் அதை பிடிச்சி நிப்பாட்டிக்கிறோம். இடுப்பில் கட்டிக்கிட்டு கயிறு இருக்குல்ல, அதை இடுப்பில் போட்டுக்கிட்டோம்னா கீழே விழுந்துட மாட்டோம்ல, அவ்வளோ தூக்கம் வந்தாலும் தொழுவாங்களாம். அந்த மாதிரி தொழுகிறதுக்காக வேண்டி அந்த அம்மா அந்த கட்டி விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாஹாதல் ஹபுல், என்ன கயிறுப்பான்னு கேட்டோன்னே, காலு ஹாதா ஹபுல் ஜைனப், ஜைனபுக்குள்ள கயிறு. அது ஃபைதா பத்திரத்து தல்லக்கத்து, அப்படி சடைவு அப்படி சோறு வந்து விடுவானால் அது இப்படி தொங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, லி ஸல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு, இப்படி செய்யக்கூடாது. லா ஹல்லுஹு, அவிழ்த்து விடுங்களே, போது அவுத்திருங்க. அதை என்ன விளையாட்டு பண்றாங்களா? இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் சொல்லல, இந்த கயிறை தொங்குற கயிறை முதல் அவுத்திறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லி ஸல்லி அஹதுக்கும் நிஷாத்தஹு, ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்வால்வோடு இருப்பான்ல, முழு ஈடுபாட்டோட, அந்த மாதிரி ஈடுபாட்டோட ஒருவர் இருக்கும்போது தான் தொழ வேண்டும். கடமையானது எப்படி தொழுதாகணும். அதுக்கு மேற்கொண்ட தொழுகை நீங்கள் தொழுவதாக இருந்தால் அதுல லயித்தால் தான் நீங்கள் தொழணும். ஏனோ தானோ எப்படியாவது அப்படி தொழக்கூடாது. உங்களில் ஒருவர் தொழுவதாக இருந்தால் நிஷா தொகு, அதில் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கும் பொழுது, ஈடுபாடு இருக்கும் பொழுது, லயிக்கும் பொழுது, லயிப்போட தொழுவும் பொழுது நீங்கள் தொழ வேண்டும். ஒய்தா ஃபத்தர ஃபல்யகுது, அப்படி சடைஞ்சிட்டார்னா உட்கார்ந்து பேசாம. சடைஞ்சிதான் தொழுவியா, நிற்கவே ஏழலையா, ஒரு மாதிரியா இருக்குதா, 8 காத்து தொழுத்தான், அவனு வந்து நின்றாச்சு, 8 தொழுவுறாங்க, 2லயே ஒரு மாதிரி அப்படி நினைக்குது, இப்படி நினைக்குது, ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, முடியும் மட்டும் எப்போ முடிப்பார், பெருசு பெருசாக ஓதுறாருன்னு இப்படி இருக்குதா, அதை நினைச்சுக்கிட்டு நின்றீங்கன்னா தொழுகை அப்புறம் வெறுப்பா போயிடும். எல்லாம் வந்து நானே செஞ்சிருவான். பேசாம என்ன செய்யணும், சலாம் அலைக்கும் நினைச்சு உங்க சாஞ்சிக்க போய் உட்காந்துக்க, டீ குடிச்சிட்டு வா, அப்படிதான் செய்யணுமே தவிர ஃபைதா ஃபத்தர ஃபல்யகுது, அப்படி சடைஞ்சு விட்டாயானால், உனக்கு சோர்வு தட்டி விட்டது என்று சொன்னால் உட்கார்ந்துக்கப்பா, இப்படித்தான் நீ செய்ய வேண்டும். இந்த கயிறு கட்டி தொங்க விடுறது, இந்த மாதிரியான மேட்டர்லாம் வைக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1150 இருக்கிறது. இதே கருத்துப்பட பொதுவான போதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நசையில 439வது ஹதீஸில் இருக்கிற. எல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கம் வந்து ஒரு எல்லைக்கு உள்ள நிறுத்தி வைத்திருக்கிற மார்க்கம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் போட்டிருக்கிற ஒரு மார்க்கம். இதுல சூபிசத்துக்கு, இந்த சூபிசத்துக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிற பேர்ல இப்படிலாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்க்கிறோம், சில விஷயங்கள் சூஃபியாக்கள் மகான்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பேசாம இருப்பாங்க.
எங்க ஊர்ல ஒருத்தர் தான் மோனகுரு மஸ்தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தா அவருக்கு தர்காலம் கட்டி வச்சுக்கிறாங்க. மோனகுரு மஸ்தான்டா என்ன பண்ணுவாருன்னா யார்ட்டையும் பேச மாட்டாராம். வாழ்நாளில் பேசுனதே இல்லையா. சாப்பாடு எதாக இருந்தாலும் பேப்பர் எடுக்க சொல்லி இங்க எழுதுனா என்ன பேசினா 2 தானே. அதே ஒரு மெசேஜ் நீ மனசனோட காட்டிட்டு வச்சுட்டே இல்லையா. அதாவது என்ன செய்யணும், பசிச்சா என்ன செய்வாங்களாம், பசிக்கிறது இது வாயினால கேட்டுப்போ, நீ இப்படி தியாகம் பண்றாத செய்யணும். அது கேட்க சோறு திங்காமையா இருந்து காட்டணும். திங்கிறதுக்கு திம்பாரா, குடிக்கிறது குடிப்பாரா, வேணுங்கிறது கேட்பாரா. அது எப்படி கேட்பாரா, பேப்பர்ல எழுதி கேட்பாராம். பேப்பர் இல்லாட்டி மண்ணில் எழுதுவாராம். அது பார்ப்பாங்களா வந்து அவரை கூட்டி கொண்டு வா, அவரை அழைத்து வா, இப்படி எழுதுவாராம் மோனகுரு. இவருக்கு தர்கா. என்ன தர்கா, என்ன செஞ்சுட்டாரு, என்ன பெரிய ஜிஹாத் பண்ணிட்டாரா, பெரிய சமுதாயத்தை புரட்டி எடுத்துட்டாரா, பல்லாயிரக்கணக்கான பேர் நேர்வழிக்கு பிரச்சாரம் பண்ணி விட்டாரா, தாவா பண்ணினாரா, ஆயிரக்கணக்கான இஸ்லாத்துல வந்தாரா. பேசாம இருந்தார்ல, அதான் பேசாம இருந்தா மகானா, இல்ல பேசாம இருந்தா ஒரு மகானான்னு கேட்கிறேன். இது இப்படி இஸ்லாத்துல அப்படி உண்மை. அது அப்படி ஒருத்தர் இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான கிறுக்குலாம் அப்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அதை தீர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற கிறுக்கு, அப்படி முழுசா ஈடுபடுறதுங்கிற கிறுக்கு, பேசக்கூடாதுங்கிற கிறுக்கு அந்த காலத்துல சில ஆட்களுக்கு எல்லாம் வர வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தை கொண்டு போய் தலையில ஒரு தட்டு தட்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு காட்டிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய புதுசு கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு வந்த சமாச்சாரம், எல்லாம் பழசு தான். பழசு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு புதுச்சரக்கு மாதிரி என்ன செய்யறாங்க, புதிய மொந்தையில பழைய கல்லுமாங்கல்ல, கல்லு பழசு தான், மொந்த புதுசு. ஊத்தி வைக்கிற பாத்திரம் புதுசு, விளங்குதா? அந்த கல்லை தான் ஊத்தி இந்த பாருங்க லேபிள் வேற, டப்பா வேறங்கிறான். அந்த மாதிரி விஷயம் தானே தவிர இந்த சூபிசம்லாம் என்னது. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கடாசனம் ஏற்று என்ன வருதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜும்மாவுல உரை நிகழ்த்துகிறார்கள். மக்கள்லாம் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார். எது மாதிரி தெரியுது, வாசல்ல பார்த்தா என்ன செய்யுது, பள்ளிவாசலுக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறார். பர்பஸா நிற்கிறார், நிக்கணும்னு நிற்கிறார், தெரியுது. வெயில வேற நிற்கிறார். வெளியில வெயிலா தானே இருக்கு, வெளியில வெயில் இருக்கு, வெயில நின்று கொண்டிருக்கிறார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு யாரை எதிர்பார்த்து நிற்கிறது, பர்பஸா நிற்கிறது தெரிஞ்சு போயிரும்ல. சும்மா அப்படி இப்படி பாப்பர் இப்படி நின்றாருன்னா ஏதோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். வீ நிற்கிறாருன்னா நிற்கிறார், விளக்கிட்டாங்க. அந்த ஆள் என்னப்பா அது, என்ன அது, யாருப்பா அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து பயானை நிறுத்திவிட்டு இந்த ஆள் ஒரு வேணும் நிற்கிறாரு, இந்த ஆள் யாரு, ஏன் நிற்கிறாருன்னு கேட்குறாங்க. இது சஹாபாக்களுக்கு திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது அப்படியா எப்படிப்பட்ட ஆளுங்கிறத விளக்கி வச்சிருக்கிறாங்க. அதுவா அவர் ஒரு நேர்ச்சை பண்ணி விட்டாரு. என்ன நேர்ச்சை பண்ணிட்டாரா, நசரா யக்கூம, நின்றுகிட்டே இருக்கிற நேர்ச்சை பண்ணி விட்டார். வலா யக்கூத, உட்கார்றது கிடையாது, உட்காரவே மாட்டேன், இப்ப பார்த்தா நின்றுகிட்டு தான் இருப்பேன். ஒண்ணு. வலா எஸ்எல் இல்ல, வெயில்ல தான் நிக்கிறது. இப்பதான் நிப்ப, பகல் பூரா வெயில் இப்போலாம் இருக்கோ அப்போலாம் வெயில் தான். வெயில் போனா தான் வெயில விட்டு வர்றதை தவிர வெயில் இருந்தா என்னதான், வெயில் தான், வெயில தான் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். அதே மாதிரி வலா எத்தக்கல்லம, யார்ட்டையும் பேசுறதுன்னு கேட்டா கூட பேச மாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசவும் மாட்டார், பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார், நேர்ச்சி பண்ணிட்டாராம். ஓ எசுமே நோ, 4 விஷயம். அதாவது நிக்கிறது ஒண்ணு, வெயில்ல நிக்கிறது ஒண்ணு, பேசாம இருக்கிறது ஒண்ணு, நோம்பு ஒண்ணு. இந்த 4 செய்யறதாக நேர்ச்சி பண்ணிக்கிட்டு அவர் நிக்கிறார். இப்ப நோம்பாளி, அவரு பேசினா கூட யார்ட்டும் பேச மாட்டாரு, வெயிலாம் நிப்பாரு. அது எதுக்கு இவர் செஞ்சாரு, நதர நேர்ச்சின்னு வருது, இபாதத்தை செய்யறாரு. ஏன், அல்லாஹ்வுக்கு அது தியாகம் பண்ணி பார்ப்போமே. பேசுறது அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த கிஃப்ட், அது அல்லாஹ்வுக்கு நம்ம தியாகம் செய்வோம். பேசுறது இந்த அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து என்ன செய்யறாங்களாம், ஒரு நாளைக்கு பேசாம இருந்து 10 நாளைக்கு பேசாம இருந்து தியாகம் பண்றாங்களாம். இப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, முர்ஹு ஃபல்யதகல்லம், முதல்ல அந்த ஆளை பேச சொல்லி ஆர்டர் பண்ணு, பேச சொல்லி உத்தரவு போடும். முதல்ல போய் சொல்லி நான் சொன்னேன். ஒல் எஸ்தல் இல்ல, நிழல் ஆளை எடுத்துட்டு முதல் வெயில்ல நிக்கிறாள் நிழலுக்கு கொண்டு வா. அப்புறம் ஒல்லிய கூது வந்து உட்கார வையால, வெயில்ல நிக்கிறாள் உள்ள எடுத்துக்கிட்டு வா, உள்ள எடுத்துட்டு வந்து உட்கார வை. பேச, அதை ஜும்மாவில் பேசவே கூடாதுங்க. இந்த ஆள் இப்படி பண்ணாலும் பேச சொல்றாங்க. ஜும்மாவில் இமாம குத்பா போகுதுன்னா இமாம வேண்டாலும் பேசலாம், மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் கேட்கத்தான் வேணும், பேசவே கூடாது. பேசிப்ப என்னதே பேசு அப்படிங்கிறாங்க. ஜும்மாவில் இமாம் மெம்பர்ல இருக்கும்போது பேசினா வீணு வருதுல, வீணு இல்லை உனக்கு, வீணு இல்லை, நீ பேச என்ன தேச்சு அப்படின்னு சொல்லி பேச சொல்லி ஆர்டர் பண்ணி விட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லி திம்ம சௌமகு, நோம்புங்கிற அதை வேண்டாம் முழுமையாக்க. அது ஓகே, அது மார்க்கத்தில் உள்ளது. நோம்பு வச்சுக்கிற 4 விஷயம் செஞ்சலப்பா, 3 செய்யக்கூடாது. இந்த 1 ஓகே, நோம்பு மட்டும் வச்சுக்க, மற்ற 3 விட்டுருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க இருக்கு, புகாரியில 6704வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்போ என்ன விளங்குது, மௌன விரதம் என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. மௌனமா இருந்தா அது ஒரு இபாதத்து, வெயில்ல நின்றா அது ஒரு இபாதத்து, நடந்தே போனா சில ஆளுக்கு நடந்தே போகணும். ஹஜ்ஜிக்கு நடந்த அந்த காலத்தில் பைதல் ஹஜ்ஜின்னு பேர், நடந்தே ஹஜ்ஜிக்கு போவாங்க. தப்லீகளோட பைதல் ஜமாத் இருக்கு.
பைதல் ஜமாத், பைதல்னா நடக்கிறதுங்க. பைதல் ஜமாத் என்ன செய்யறது? வசதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா, வசதி இல்லாட்டி பரவாயில்ல, பைதல் ஜமாத்து போவாங்க. இங்கே டெல்லி வரைக்கும் பைதல் நடந்தே போகிறது. என்னமோ பெரிய சாதனை செய்ய போற மாதிரி என்ன செய்யறது? அட டைம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நீ பாட்டு வாகனத்தில் போனீங்க அப்படியே போறதா இருந்தா கூட 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலைக்கு நீ 2 நாள் செலவழிக்கலாமா? 1 மணி நேரத்தில் வேலை வாகனத்தில் போனால் முடிஞ்சு போயிடும். அதுக்காக நீ 2 நாள் 3 நாள் செலவழிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி டைம்த்துடைய அருமை தெரியாம பைதல் ஹஜ்ஜி, பைதல் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டால், வயசான ஒரு ஆள், அவரும் பைதல் ஹஜ்ஜி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. வயசான ஒரு ஆள், அவர் வசதி இல்லைன்னு நடந்து போன அது ஒரு விஷயம். அதுதான் சிறப்புன்னு போகக்கூடாது. மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கிறாரு, ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுறாரு, காசு பணம் இல்லை, உடம்புல தாக்கத்து இருக்குது, ஒரு போமே 2 நாள் நடந்து போய் சேருவோமே அப்படின்னு ஒருத்தர் போனாரே, ஆனால் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. சக்தி இருந்தால் போய் போகட்டும், ஒரு விஷயம். இவர் இன்னும் வயசான ஆள், கிழமை. இந்த கிழவனார் என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 பையன் மகன்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு முடிஞ்சு முடியாம நடக்கிறார். 2 பசங்களும் கூட இவருக்கான 2 பேர் துணைக்கு வர, அவங்களும் வேலை வெட்டி போட்டு வர்றாங்க. 2 பேரும் தோல்ல போட்டு என்ன செய்யறாரு, நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா பால்ஹாதா, இருந்தாலும் என்ன 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 விஷயம், எப்படி போறாரு இவரு கேட்குறாங்க. அப்போ அவங்க மக்கள்லாம் சொல்றாங்க, நதரா எம்சிய நடந்து போகிறோம் நேர்ச்சி பண்ணிட்டார். அதான் வேற ஒன்று, நடந்து போகிறோம் நேர்ச்சி பண்ணி விட்டார், முடியலை, பசங்களுடைய தோல்லையாவது போட்டுட்டு போவோமே, நேர்ச்சி பண்ணிட்டார் நடந்து போகணும்னு, ஆளுக்கு ஏறலை, என்ன பண்றாரு, தோல்ல போட்டுட்டு போவோமே அப்படின்னு போறாரு. அப்ப இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு லகனியுன், இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. இந்த கிழவனார், இந்த வயசான ஒரு ஆளு தன்னைத்தானே வேதனைப்படுத்துறாரு, இது அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு, அமரஹு ஏற்கப, நேர்ச்சியை செஞ்சிருந்தாலும் சரி, ஏர் வாகனத்துக்கு முதல்ல, உனக்கு நடக்க ஏழல, இதுக்கு 2 பேரும் துணைக்கு வர கூப்பிட்டு போகணுமா, ஏறி உட்காரியா ஒட்டகத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அமரஹு ஏற்கப, ஏறி. அப்ப என்னன்னா போட்டு கஷ்டப்படுத்தி, அதாவது இதெல்லாம் விபாதத்து கிடையாது, கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோங்கிற பேர்ல எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான வாழ்க்கை வசந்தங்களையும் அழித்துக் கொள்வது, இழந்து கொள்வது, நம்ம மீது கஷ்டத்தை சுமத்திக் கொள்வது, சின்னதுல முடியக்கூடியதை பெருசா எடுத்து போட்டுக்கிறது, 10 காசுல முடியறது வேணும்னு 10,000 ரூபாய் அளவுக்கு செலவு பண்றது, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனத்துக்குலாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. இது எங்க இருக்குன்னா, புகாரில 1865 இருக்கிறது. இதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து இதே மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரி வந்து நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்வதாக நேர்ச்சி செய்து விட்டார், அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அந்த சகோதரி வந்து வயசான கிழவி என்றோ முடியாதவர் என்றோ சொல்லப்படவே இல்லை, நடந்து ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்ச்சி பண்ணிட்டாங்க. எங்கள் சகோதரின்னு அக்காவா தங்கச்சியானு தெரியல, சின்ன ஆள கூட இருக்கலாம், என் சகோதரி நடந்தே ஹஜ்ஜு செய்வது என்று நேர்ச்சி செய்து விட்டார்கள், அதுக்கு எனக்கு ஃபத்வா தாங்க, எனக்கு தீர்ப்பு அளிங்கன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, லி தம்ஷி வல் தர்கப், நடக்கட்டும் ஏறிக்கிறோம் செய்யட்டும், நேர்ச்சி பண்ணிட்டாங்கல்ல, முடிஞ்சா நடந்துக்க இல்லாட்டி ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது புகாரில 1866 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு அந்த இது எல்லாம் மீறக்கூடாது. இந்த சம்பவம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சூஃபிசம் என்ற பெயர்ல, இஸ்லாத்தில் ஆன்மீகம் உச்சகட்டம் என்ற பெயர்ல, திக்ர் என்ற பெயர்ல, தஸ்பீஹ் என்ற பெயர்ல, தொழுகை என்ற பெயர்ல, அல்லாஹ்வுடைய பாதையில பயணப்பட்டு போறது என்ற பெயர்ல, படிக்கிறதுங்கிற பெயர்ல முழுசாக ஒரு மனுஷன் அதிலேயே ஈடுபாடாக்கி போதை மாதிரி ஆக்கி, அது போதை ஆக்கிடக்கூடாது. இஸ்லாமிய இபாதத்து மாத்திரம் தான் போதை மாதிரி இல்லை. ஒரு மனிதனுக்கு போதை எப்படியோ அது மாதிரி போதை ஊட்டி விட்டால் அதுவே அவனுக்கு இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டான், அதுவே அவனுக்கு ஒரு பழக்கத்துக்கு ஆகி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, அங்கேயும் போகணும், இப்படி நம்மளை உலகம் அப்படி மயக்கணும், அது தப்பிச்சுட்டு வரணும், அப்படிதான் மார்க்கம் இருக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது. இந்த மாதிரி கல்வத்துக்கெல்லாம் இடமே கிடையாது என்பதை இதை நம்ம பார்க்குறோம். இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னொன்னே கவனிக்கணும். கல்வத்துங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒரு மனிதர் வந்து நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டு மக்களை விட்டு விலகி போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறார், அல்ல பள்ளியிலே இருக்கிறார், வெளியே வரமாட்டேங்கிறார், யாராவது சோறு கொடுத்தா தின்னுக்கிறாரு, உள்ளே உட்காந்துருக்கிறாரு, அல்ல காடை சொல்லின்னு போயிடுறாரு. ஏன்பா இப்படி போற அப்படின்னு கேட்டா, மக்களோட இருந்தா புறம் பேசணும், மக்களோட இருந்தா பொய் பேசணும், மக்களோட இருந்தா ஊழல் பண்ணணும், மக்களோட இருந்தா லஞ்சம் வாங்கணும், மக்களோட இருந்தா திருமுள்ளு பண்ணணும், மக்களோட இருந்தா திருதாளம் பண்ணணும், மக்களோட இருந்தா கோல் சொல்லணும், புறம் பேசணும், எவ்வளவு தப்பு பண்றோம். இதுல தப்பிச்சுக்கிறதுக்கு தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காண்டி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் சரி. மக்களோட இருந்தா நன்மை இருக்கா இல்லையா? மக்களோட இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லலாம், அதுக்கு நன்மை. மக்களோட இருந்தா நோயாளி போய் நோய் விசாரிக்கலாம், அது நன்மை. மக்களோட இருந்தா தப்புகளை பார்த்து திருத்தலாம், நன்மை ஏவலாம், அந்த நன்மை.
தீமையை தடுக்கலாம், அது நன்மை. யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா ஜனாசாவை போய் குளிப்பாட்டலாம், அந்த நன்மை. தூக்கி சுமக்கலாம், அந்த நன்மை. தொழுகையில் கலந்து கொள்ளலாம், அந்த நன்மை. குளிய வெட்டலாம், அந்த நன்மை. அதே மாதிரி ஏழைப்பாளைகளை பார்த்து ஏதாவது இந்த வச்சுக்க சாப்பாடு கேட்கறான் கொடுத்தா அந்த நன்மை. ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சா அந்த நன்மை. பொண்டாட்டிக்கு வாயில ஒரு கவலத்தை ஊட்டுனா அந்த மைனஸை விட பிளஸ் கூட இருக்கு. மக்களோட வாழ்வதனால நீ என்னென்ன மைனஸ் சொல்றியோ, ஒரு 7-8 மைனஸ் சொன்னீங்கன்னா 72,000 பிளஸ் இருக்குது. நீ ஒழுங்கா யூஸ் பண்ணுவதாக இருந்தால் மக்களோட இருக்கிற நேரத்தில் தான் உனக்கு அதிக நன்மையை செய்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் கல்வத்துன்னு சொல்லி 40 நாளைக்கு சில்லா, அது பேர் சில்லா பேர். சில்லான்னு சொல்லி 40 நாளைக்கு அடைச்சி வச்சுட்டு அவர் மக்களே பார்க்க மாட்டாருன்னு சொல்லி சோற திங்க மாட்டாரு, கதை புருடா. வேற வழியில் சோறெல்லாம் போயிடும். பப்ளிக் மட்டும் லைட்டை போட்டு 1000 வாட் லைட்டை போட்டு மக்கள்கிட்ட காட்டு சோறு திங்காம இருக்கிறாராண்டு. அவர் ரூமில் அடைச்சி போட்டுருவாங்களா, அவர் வேற 2 வழி இருக்குமா அந்த ரூமுக்கு. இந்த வழியா சோறு வருமா, அந்த வழியா கேட்டா அது பூட்டி இருக்கு, உள்ள கல்வத்தில் இருக்கிறாங்க. அந்த கல்வத்தில் இருக்கிற கொண்டாந்து பப்ளிக்ல கொண்டாந்து நிரூபிச்சு காட்ட முடியுமா? யாராவது திங்காம ஒருத்தனுக்கு இருக்க முடியுமா? அவர் சோத்தையை தியாகம் பண்ணிட்டாரு, தண்ணியை தியாகம் பண்ணிட்டாரு. கல்வத்து நாயகங்கள், கல்வத்து பெரியார்கள், கல்வத்து அவுலியாக்கள்னா உண்டாக்கி இருக்கிறாங்க. கல்வத்துனா தனிமைன்னு அர்த்தம். இந்த தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்குமையானால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கல்வத்தை தேர்ந்தெடுத்தார்கள். எப்ப தேர்ந்தெடுத்தாங்க? நபியா ஆகுறதுக்கு முந்தி தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆவதற்கு முன்னாடி போய் ஹிரா குகையில் இருந்தாங்க. 40 வயசு நெருங்கின உடனே அல்லாஹ்ண்டா என்ன ரசூல்னு ஒன்று விளங்காம குழம்பி போய் இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பிடிபடாம என்ன செஞ்சாங்க? போய் அந்த ஹிரா குகையில் இருந்தாங்க. எப்ப இருந்தாங்க? வஹி வந்த வரைக்கும் இருந்தாங்க. வந்தவொடனே என்னாச்சு? ஓடு இங்க வர ஓடு கலசி அல்ல சொல்லிட்டானே இல்லையா? போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு. அஞ்சு ரசீரத்துக்கள் அக்ரபீன் கும்ப அந்தீர் ஒரு ரப்பக்க கப்பீர் சியாபக்க தஹீர்ங்கிறான். போ எழுது, உன்னுடைய இறைவனை பற்றி எச்சரிக்கை பண்ணு, அல்லாஹ்வை பெருமைப்படுத்து, அவனுடைய புகழை கூறு, சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணு, மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை பண்ணு, ஊர் பரம்பு சொல்லு. இங்க எதுக்கு வர்றேன்றாங்க? அதாவது நபியா ஆன பிறகு அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. நபியா ஆகுறதுக்கு முன்னாடி போய் அவங்க தனிமையில் உட்கார்ந்து இருந்தாங்க. இதுக்கு இல்லை, இது சரியான இல்லப்பா, நீ போய்கிட்டே இருந்த வரைக்கும் சரி. இப்போ இனிமே என்ன செய்யணும்? நீ போய் மெசேஜை வைக்கிட்டான். இந்த ஒன்று தான் மார்க்கத்தில் இருக்கு. ஒரே ஒரு கல்வத், ஒரே ஒரு அல்லாஹ்வுக்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்னன்னு கேட்டால் ஒன்னே ஒன்று இருக்குங்க. இந்த துறவரம், இந்த தனிமை, அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பது. இது ஒரு சின்ன ஒரு மைல்டு அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். அது என்ன அனுமதிக்கிறான்? இந்த ரமலான் மாசம் வருது, கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இவ்வளவுதான் நமக்கு. இந்த 10 நாளைக்கு பள்ளி வாசல்ல இருந்துடுறோம். இந்த 10 நாளைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. வீட்டில் என்ன ஆச்சு, வியாபாரம் எவ்வளவு, அது எவ்வளவு கேட்கக்கூடாது. இங்கே உட்காந்துருந்த பள்ளிவாசல்ல இருந்துடணும். ஓதலாம், தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலில் உட்காந்து புறம் பேசாம, கோல் சொல்லாம குரானை ஓத வேண்டியது, நினைச்சா தொழுவ வேண்டியது, புத்தகங்களை படிக்க வேண்டியது, தூக்கம் வந்தா தூங்கிட வேண்டியது. எதுல மட்டும் ஈடுபடக்கூடாது? குடும்ப வாழ்க்கை, வீட்டு விஷயம், வியாபாரம் என்ன, சின்ன வியாபாரம் எவ்வளோ பண்ண, மௌன கூப்பிட்டு போன்ல பண்ணிக்கிட்டு எவ்வளோ வியாபாரம், பரவாயில்ல சரி அவர் கடன் கொடுத்துட்டியா, அதெல்லாம் அந்த நிர்வாகம் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒதுங்கினா நீங்க மொத்த லைஃப்ல வருஷத்துல என்ன செய்யலாம்? நீங்க ஒரு 10 நாளைக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பொண்டாட்டி விட்டுட்டு வந்துடணும், மற்றதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். இந்த ஒன்று தான் லைஃப்ல ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போறோம்ல இருக்கிறாம அந்த நேரத்தில் அது மாதிரி விட்டுற வேண்டியது. நமக்கு 2 லைட்டு, சின்ன ஒரு மைல்டான ஒரு துறவரம், ஏறக்குறைய சின்ன அளவுக்கான ஒரு கல்வத், சின்ன அளவுக்கான ஒரு அந்த அதுதான் மார்க்கத்தில் அனுமதி. அந்த சின்ன அளவு என்ன? ஒன்னு ஏத்துக்காஃப் என்ற பெயர்ல வருஷத்துக்கு 10 நாள் என்ன செய்யணும்? நீ யாருக்குறைய துறவி மாதிரி நடந்துக்கப்பா, கொண்டாட்டிலாம் மறந்துரு, கூட்டம் மறந்துரு, வாசல் 10 நாளைக்கு தான், டெம்பரரி தான். 10 நாளைக்கு எல்லாம் செட்டிங் பண்ணி வச்சு சாம உட்கார்ந்து பள்ளியில. அது கூட எதுக்கு? 1000 மாசத்துக்கு நிகரான ஒரு இரவை அடைந்து அந்த 10 நாள்ல அறுவடை செஞ்சு பல வருஷங்களுக்கு போதுமானதை நம்ம சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி லைலத்துல் கத்ருக்காக செய்யறாங்க. அது ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை, லைஃப்ல ஒரு தடவை. அது கூட கடமை, அப்புறம் கடமை இல்லாம நம்மளா செய்யற விஷயம் வேற. அப்படி நீங்க இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா முன்னாடி உள்ளோட சேரக்கூடாது. அந்த மாதிரி அது மாதிரியான விஷயம். அதுல கூட வியாபாரம் பண்ணலாம், பொருளை வாங்கிட்டு வரலாம். அப்படி முழுசா கூட அதில் தவிர்க்கப்படல. மனைவியோட சேரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கே தவிர மற்றபடி என்ன இருக்குது? ரமலான் மாசத்துல பகல் காலத்தில் சேரக்கூடாது. எவன் போய் பகலில் சேர்ந்துட்டு இருக்கிறான்? அதனால பகல் காலத்துல எல்லாம் அது பெரிய பழக்கத்தில் இல்லாத ஒன்று. சோறு தான் பகலில் திம்பான். அதெல்லாம் ரொம்ப ரேர் எனக்கே பண்றது. அப்ப பெரிய அளவுல உங்களை லைஃப் விட்டு அப்படி தூரத்துல தூக்கி போடக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் தரல. இது சூஃபிசத்தினுடைய ஒரு விஷக்கருத்து. இருக்கிறத செய்யுங்க, கூட்டாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு கூட்டாதீங்க. பக்திங்கிற பேர்ல, ஆன்மீகங்கிற பேர்ல கூட்டாதீங்கன்னு விளங்கிக்கிறேன். இந்த சூவிசத்தினால் ஏற்பட்ட இன்னொரு கிறுக்குத்தனமான சித்தாந்தங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்க்கலாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.